அதர்ம விருட்சம் சொன்னவே துரியோதனாகிற அதர்ம விருட்சம். அந்த மரத்தை சொல்றேன் கேளுனார் வியாசர். துரியோதனோ மன்யுமயோ புஷ்பலே சமிருத்தே ராஜாதராஷ்டிரோ மனிஷி. துரியோதனாகிற பெரிய கோபமயமான அதர்ம விருட்சம், அதுக்கு அடி கட்டுமரம் கர்ணன், அதுக்கு களைகளாறு தெரியுமா, சகுனி களை, இதுக்கு பழமும் பூவும் ஆறுனாள். அந்த ஒரு பய துஷாசனம் திரௌபதியினுடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்தான் பாருங்க மகாபாபி. அவன் தான் அதுக்கு புஷ்பம் பலம் ரெண்டும் நாள். அவனால வந்த ஆபத்து தான். அவன் சொன்னான், பீமன் சொன்னான் அப்பவே, எலே வட்டி போட்டு முதல் கொடுக்கறேன் உனக்குன்னா. அவன் இன்னைக்கு என்னமோ கையால் ஆகாதவாள் எங்களை நினைக்காதே, அண்ணா குறிப்பிட்டவாள் நாங்கள், அந்த பிரபு சத்தியம் தர்மம் சொல்றார், அதனால நான் பேசாம இருக்கேன். இத உனக்கு நினைப்பு மூட்டி வட்டியோட கூட உனக்கு பின்னாடி கொடுக்க போறேன். நான் கொடுக்க போறேன்னு சொன்னது மட்டுமல்ல, யுத்த களத்துல துஷாசனை பிடிச்சி கமுக்கட்டையில வச்சு 10-20 மைலுக்கு லவுட் ஸ்பீக்கர் இல்லாம கத்தினான்னு என் கையில மாட்டின்னு விட்டான். ஆறாவது ரட்சிக்க ஆம்புலைகள் இருந்தா வாருங்கோ. கிருஷ்ணாயே நசிரோருஹே நிர்பசுதா வாஞ்சால ராஜாத்மஜா பரிதானமப்யபஹ்ருதம் ராஜ்ஞாம் குருணாம் புரஹ யஸ்யோரஸ்தல சோணிதாசவமஹம் பாதும் பிரதிஜ்ஞாதவானி சோயம் மத்புஜ பஞ்சரே நிபதிதः சம்ரக்ஷதாம் கௌரவா. ஏ துரியோதன கர்ணாதிகளேன்னு கூப்பிட்டான் பீமன். எந்த பாபி திரௌபதியினுடைய வஸ்திரத்தை அபகரிச்சானோ அவன் பேரை சொல்ல மாட்டேன். நான் பாபிகளுடைய பேரை சொல்லப்படாதான். மூத்த பிள்ளையினுடைய பேரு, பத்னியினுடைய பேரு, தன்னுடைய பேரு, லோபியினுடைய பேரு, இதெல்லாம் சொல்லப்படாதான். பாபிகளுடைய பேரெல்லாம் அப்படி சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கு. நான் பேர் சொல்ல மாட்டேன். எந்த பாபி திரௌபதியினுடைய வஸ்திரத்தை பிடிச்சு அபகரிச்சானோ, தலைமயிரில் கை போட்டானோ, எந்த பாபியினுடைய ரத்தத்தை நான் பூரி குடிப்பதாக பிரதிஜை பண்ணேனோ, அவன் இப்போ என் கையாகிற கூட்டுக்குள்ள ஆமிட்டு இருக்கான். 1 மணி டைம் கொடுத்துருக்கேன். அவனை சேர்ந்த பந்துக்களோ மித்ராளோ யாரு இருந்தாலும் காப்பாத்தி கொண்டு போக. ஆம்புலையா இருந்தா வாருங்க. அண்ணன் துரியோதனன் எல்லாரும் ஓடி வந்தாள். 10,000 பேர் வந்தது. எதற்கு வந்தாள்? அப்படி தலை தொங்குது துஷாசனன் தலை, கால் பின்னாடி. இவன் வச்சு வரும்னு அப்படி நெருக்கின்ற இருக்கான். வெட்டுன்னு கத்துறான். கர்ணா அண்ணான்னு கத்தினான் துஷாசனன். அப்பா கிட்ட வர முடியலடா, நாங்கெல்லாம் இன்னண்ட கையில கதையை வச்சுட்டு சித்தரான்டா பீமன், கிட்ட வர முடியலேன்னு விட்டார் கர்ணன் துரியோதனன். அவள்லாம் பார்த்துட்டு இருக்கிற போது அப்படியே மாற பூரி ரத்தத்தை குடிச்சான் துஷாசன ரத்தத்தை பீமன் அப்படி குடிச்சான். என்ன காரணம்? திரௌபதியினுடைய தலை மயிரில் கை போட்டு பகிஷ்டா ஸ்திரீய சபையில ரத்தத்தை குடிச்சு அந்த பாபிதான் அழித்தார். இந்த அதர்மத்துக்கு பலம் துஷாசனம் தான் விட்டார். இந்த அதர்ம விருட்சத்துக்கு பலம் இதுக்கு இத்தனைக்கும் வேறு 6 நாள். புத்தி இல்லாத கழவன் திருதராஷ்டிரம் வேறுன்னு விட்டாள். திருதராஷ்டிரம் கூட்டு வேண்டாம சொல்லிருக்க வேண்டாமா? அவன் நாட்டு பண்ணு இல்லையா? அண்ணா தம்பியினுடைய பிள்ளையினுடைய சம்சாரம் இவனுக்கு நாட்டு பண்ணு இல்லையா? அவன் புடவை அவளுக்கு சொல்லலாமா? அவளே வேண்டாம். அரண்யே ஸ்திரீயம்னா ராபஸ்தம்பர். கார்ல போயிட்டே இருக்கும். நடுப்புற ஏரி கரையில ராத்திரி 10 மணிக்கு ஒரு ஸ்திரீ குழந்தைய வச்சு நிற்கிறா. அம்மா என்னடி நிற்கிறியேன்னு காரை நிறுத்தி கேட்டு போய் ஸ்திரீல எங்கேயோ வந்துட்டேன்னா கார்ல ஏற்றி எங்கேயா ஒன்று போய் அந்த கார் குறிச்சிட்டியா வரைக்கிட்டு போகணும். நான் பாட்டு பேசாம போடக்கூடாதான். சூத்ரியாள் யாராவது வேதவித்துக்களை பார்த்தாலும் என்ன எங்க போறீங்க என்னன்னு கேட்டு போனதா. அவஸ்தம்ப தர்மசூத்திரத்துல சொன்னால் இது என்னன்னா, இந்த தர்மம் மலையா உன் குடும்பத்துல உட்காந்துருக்கும், உனக்கு தெரியாது கண்ணுக்குன்னா. நமக்கு ஏதோ அப்படி நடுப்புற அனாதையா நிக்கிறவளை போய் சித்த 2 மைல் 1 மைல் கொண்டு போய் விட்டுட்டு போவோம். விட்டுட்டு போனா அந்த புண்ணியம் காத்துக்கிட்டு இருக்கும், மலை மாதிரி ரட்சிக்கும். அது பரலோகத்துல கொண்டு காப்பாற்றமுட்டாள். அரண்யே ஸ்திரியம்னு ஒரு சூத்திரம்னே அவஸ்தம்ப தர்மசூத்திரத்துல அப்படி சொல்லியிருக்காள். அப்படி இருக்க இவா குடும்பத்து ஸ்திரீயே கண் கலங்க சபையில பகிஷ்டா காலத்துல வஸ்திரத்தை அபகரிச்சான்னா அது எத்தனை அதர்மம். அதுக்கு பலம் துஷாசனம் தான் உண்டாள். இத்தனைக்கும் காரணம் இந்த திருதராஷ்டிரம் தான். மூலம் வேறு எல்லாம் இந்த சரித்திரங்கள்லாம் விஸ்தாரமா பாரதத்துல இருக்கு. அது முன்னாடி இன்னது இருக்குன்னாள்.